ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆத்தாங்குடி என்கிற ஒரு கிராமத்தைச் சேர்ந்த தேவர் சமூகத்தைச் சேர்ந்த கீதா என்கிற ஒரு பெண்மணி, 2 குழந்தைக்கு தாயான அந்த பெண்மணி கருத்தடை ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி ராமநாடு அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க. நல்ல நிலையில் இருந்த அந்த பெண்ணோட உயிர் போயிருக்கு. பொதுவாக தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு மருத்துவமனைகள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஏழைகள் எப்படின்னா தனியார் மருத்துவமனைக்கு போக முடியாத ஏழைகள் தான், மிகவும் கஷ்டப்பட்டவங்க தான் அரசு மருத்துவமனையை பயன்படுத்துகிறாங்க. அப்படி வரக்கூடிய அந்த பொதுமக்களை விரட்டி அடிப்பதும், இழிவாக அவங்கக்கிட்ட பேசுவதும், சரியான முறையில் சிகிச்சை அளிக்காதது, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எண்ணற்ற எப்படின்னா இப்போ புகார்கள் அரசாங்கத்துக்கே போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 22 வயதுடைய பெண் இப்படி இறந்துருக்கு. அப்போ இவங்க சரியாக சிகிச்சை அளிக்காமல் தான் இறந்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டருக்கு எங்களுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள், இந்த சம்பவத்துக்கு, இந்த நிகழ்வுக்கு காரணமான அந்த மருத்துவர்லேருந்து செவிலியர்லேருந்து அனைவரையும் கொலை வழக்கில் கைது பண்ணணும். ஒரு அதிரடியாக இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ஏழைகள் மீது இவர்கள் ஏழை மக்கள் மீது இப்படி ஒரு அஜாக்கிரதையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோள். மொத்தம் இது என்னென்னா எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த பெண் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நான் பேசலை. இது எப்படின்னா மொத்த மக்களுக்காண்டி தான் நான் இதை பேசுகிறேன். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுக்கு ஒரு அங்கேருந்தே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அந்த இறந்த அந்த குடும்பத்துக்கு நீதி வேண்டும். 2 பிள்ளைகள் இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்லி மக்களை போராட்டத்துக்கு எப்படின்னா மக்கள் போராட்டத்துக்கு வழி வைக்காமல் ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் இந்த பெண்ணோட சாவுக்கு காரணமான அந்த டாக்டர் மீதும் அந்த செவிலியர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நடவடிக்கை எடுக்கணும். மாண்புமிகு முதல்வர் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.